அலைக்கும். இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து ஆகஸ்ட் 2024 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு பறவைகள், பேர்ட்ஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ ஆத்தர் வந்து அவர் டிரைவிங் போயிருக்காரு. ஸோ டிரைவிங் போனப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ நான் டிரைவிங் போனப்போ என்னோடய காரோட விண்டோஸ் வந்து ஓப்பனில் தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த தடவை ரொம்ப பர்டிகுலராக என்னோடய கவனத்தை ஒரு விஷயம் வந்து எப்போதும் இருக்கிறத விட அதிகமாக வந்து என்னோடய கவனத்தை ஈர்த்தது. அது என்ன அப்படின்னா, வெளியே பார்த்தா வானம் ஃபுல்லாக பறவைகள் வந்து அல்லாவோட புகழ் பாடிட்டு போகிற அந்த பறந்து போகிற அந்த சவுண்டை நான் வந்து கேட்டேன். அது நான் நோட்டீஸ் பண்ணேன். அது மாதிரி ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறார். சூரா 67 வசனம் 19. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ பறவைகள் அவங்களுக்கு மேலே வந்து அணிவகுத்து போகிறதுலையும் அவரோட ரெக்கைகளை விரித்து பறந்து போகிறதையும் வந்து நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ரட்சகர் தான், மோஸ்ட் கிரேஷியஸ் தான். அவர் தான் வந்து வானத்தில் காற்றுல பறவைகளை வந்து பிடித்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சூரா 16 வசனம் 79. ஸோ வானங்களில் பறக்கக்கூடிய பறவைகளை வந்து அவங்க பார்க்கலையா அப்படின்றத கேட்குறாங்க நம்மக்கிட்ட. நம்ம கடவுளை தவிர வேறு யாருமே வந்து அதை வந்து வானத்தில் வந்து காற்றுல வந்து பிடிச்சி வச்சிருக்கல. இது வந்து யாரை நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இது போதுமான சான்றாக வந்து இது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒட்டுமொத்த அனிமல்ஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் 8 குரூப் தான் வந்து வோக்கலைசேஷன் வந்து கற்றுக்கக்கூடிய இதாக இருக்குது. அதாவது ஒரு சவுண்டை அதை பார்த்து இல்லை ஒரு சவுண்டை கேட்டு அந்த சவுண்டை நம்மளால் அதை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடிய டைப்பில் வந்து இந்த 8 குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் தான் இருக்குது. அதில் என்னென்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சாங் பேர்ட்ஸு, ஹம்மிங் பேர்ட்ஸு, அது மாதிரி பேரட்டு, பேட்டு, கிளி, அப்புறமா வந்து இது பேட்டு, செட்டேஷியன்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு டைப்பு. அதுக்கப்புறமா வந்து மனிதர்கள், நம்ம ஹியூமன்ஸு, அப்புறம் வந்து எலஃபென்ட்ஸ், யானை வகைகள், அப்புறமா வந்து பினிபெட்ஸ். ஸோ இது மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் சவுண்டு, அதே மாதிரி கேட்கக்கூடிய சவுண்டை வந்து திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணக்கூடிய அனிமல் குரூப்ஸில் வந்து இது மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இந்த சவுண்டை கற்றுக்கிறது வந்து பேர்ட்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட குரூப்பில் மற்ற பறவைகள்கிட்ட அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து விதவிதமான சவுண்டு எழுப்பி தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க வந்து கூட்டமாக ஒரு விஷயத்தை செய்கிறப்பையும் சரி, இல்லை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணும், இல்லை வந்து ஒரு ப்ரிடேட்டர் வந்து வருது, இல்லை வந்து ஒரு அனிமல் வந்து பிடிக்க வருது, அந்த மாதிரி என்ன விஷயம் பாஸ் பண்ணனாலும் விதவிதமாக வந்து இந்த பறவைகள் வந்து ஒலி எழுப்பி தான், சவுண்டு எழுப்பி தான் வந்து அது மற்ற பேர்ட்ஸுக்கு வந்து பறவைகளுக்கு வந்து அதை வந்து தெரிவிக்குது. அதே மற்ற மிருகங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனாலேயும் வந்து இந்த மாதிரி சவுண்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்றத அதனால் புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்றதை அது வந்து புரிஞ்சுக்கிறோம். பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும். பட் ஆனால் அதனால் அதே சவுண்டை வந்து எழுப்ப முடியாது. அதனால் நம்மளை மாதிரி பேசவோ இல்லை நம்ம எழுப்புகிற சவுண்டோ வேறு மாதிரி அதனால் வந்து செய்ய முடியாது. ஸோ சாங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பறவைகள் வந்து பாடக்கூடிய பறவைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அதோட குரல்களை வந்து இந்த மாதிரி எலாபரேட்டான ரொம்ப நேரத்துக்கு பாடுற மாதிரி வந்து அதனால் வந்து சவுண்ட் வந்து எழுப்ப முடியும். அதனால தான் வந்து அது சாங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு பண்ணுது அப்படின்னா, அதோட மற்ற ஆப்போசிட் செக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மேட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதோட சுற்றுப்பற்ற எல்லை, என்னோடய எல்லை இதுதான், இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது அப்படின்றத வந்து மற்ற பறவைகளுக்கு வந்து அது புரிய வைக்கிறதுக்காகவும் தான் அது இந்த மாதிரியான ஒலிகளை வந்து அது வந்து எழுப்புது.
அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம பேசுகிறதுல நம்ம வந்து இப்போ ஃபோனில் பேசும்போது நம்ம வந்து வாய்ஸ் கேட்டு நம்ம வந்து யார் இந்த நபர் அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அறிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி பறவைகளுமே வந்து அதோடய வாய்ஸஸ் கேட்டு இது எந்த பறவை இந்த சவுண்டு எழுப்புது அப்படின்றத அது வந்து அறிஞ்சுக்கிறோமா. இப்போ பேர்ட்ஸ்லேயே வந்து கால்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாங்குனால் வந்து அது நீளமாக ரொம்ப நேரம் அது வந்து சவுண்ட் எழுப்பி அது பாட்டு மாதிரி பாடுறது வந்து சாங்குன்னு சொல்கிறாங்க. பேர்ட் கால்ஸ்னால் வந்து அது ரொம்ப ஷார்ட்டாக, அதே மாதிரி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஒரு சிம்பிளான சவுண்டுனால் வந்து கால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பறவை இன்னொரு பறவையை வந்து கூப்பிடணும், இல்லை வந்து ஒரு டச்லேயே இருக்கணும், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத அதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு சவுண்டு எழுப்பி அது வந்து மற்ற பறவைகளுக்கு வந்து அது தெரிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அலாம் கால்ஸும் இருக்குது. அதே இந்த மாதிரி வந்து யாராச்சும் ஆபத்து வருது அப்படின்னா அப்போது வந்து இந்த அலாம் சவுண்ட்ஸ் வந்து இந்த பறவைகள் வந்து எழுப்புது. ஸோ இது எல்லாமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்மளுக்கே வந்து அதெல்லாமே வந்து புரியும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதாவது ஒலி எழுப்புகிற சவுண்ட்ஸ் இல்லாமல் நான் வோக்கல் சவுண்ட்ஸ்னால் தொண்டை த்ரோட்லேருந்து வராமல் சும்மா ஆக்ஷன்ஸ் மூலயமா சவுண்ட் எழுப்புறது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ உட்பேக்கர் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த உட்பேக்கர் அந்த மரத்தை அது வந்து கொட்டுற இதுலேயே வந்து அது ஒரு ரிதம் வச்சுருக்கும், அதில் வந்து அது ஒரு சவுண்ட் எழுப்போம். அதே மாதிரி வந்து அவுல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட பில்லுன்னா அதோட வாயை தான் அப்படி வந்து அது ஸ்னாப் பண்ணுறதுலேயே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் எழுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பீஜியன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரெக்கையை விரித்து அது வந்து படப்படன்னு அடிக்கிறதுல அது வந்து சும்மா வந்து அப்படி செய்யாது, அதுக்கு வந்து ஒரு ரிதம் வச்சுருக்கும் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள் வந்து வெறும் சவுண்டு மூலியமாக கம்யூனிகேட் பண்ணாமல் சவுண்டு இல்லாமையும் கூட இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஒரு பேர்டு இன்னொரு பேர்டுக்கு வந்து தகவல் வந்து பாஸ் பண்ணுது. எப்படி அப்படின்னா அதாவது பாடி லாங்குவேஜ் மூலியமாக. ஸோ அதோடய தலைகள் ஆட்டுறது மூலியமா, இல்லை அதோட ரெக்கைகளை வந்து படப்படன்னு அடிக்கிறது மூலியமா, இல்லை சில நேரம் பார்த்திங்கன்னா சில பறவைகள் வந்து அதோடய ரெக்கையை அப்படி தூக்கி வந்து 2 ரெக்கையும் வந்து தூக்கி அப்படி மேலே வச்சுக்கிறோம், ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் வந்து அது பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு உணவு கிடைக்கிது, உணவு இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா அதோட மண்டையை வந்து அதை இப்படி ஆட்டி இந்த இடத்துல வந்து உணவு இருக்குது அப்படின்றத வந்து தெரிவிக்குமா. அது மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அது மூலயமா வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு துணையை வந்து அதை தேடணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு துணை வேணும், அதுக்கு ஒரு துணையை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ரதை எடுத்து ரொம்ப எலாபரேட்டாக கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி அது வந்து அந்த ஆண் வந்து ஒரு பெண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து அது அந்த மாதிரியான டிஸ்பிளேலாம் வந்து பண்ணுது. இதெல்லாம் இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து மற்ற விஷயங்களில் வந்து கேதர் பண்ணிட்டு வந்து ஒரு பூவாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், கல்லோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி மற்றதெல்லாமே அது வந்து மற்ற இடத்துலேருந்து அது கேதர் பண்ணிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியும் அதோட மேட்ஸ் துணையை வந்து அது தேடுது, அட்ராக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சில பேர்ட்ஸில் வந்து ஜென்ரலாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் தான் வந்து அழகாக இருக்கும், மேல் பேர்ட்ஸ் தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதோட ரெக்கைகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு டான்ஸ் மாதிரி ஆடும், அதை அப்படியே விரித்து வந்து காமிக்கும். ஸோ எப்படியா வந்து அதோட ஃபீமேல் பார்ட்னர் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். சிலது வந்து டான்ஸ் ஆடும், சிலது வந்து ஃப்ளையிங் போசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை வச்சு அப்படி வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து அதோட மேட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது வந்து செய்யுது. இப்போ பேர்ட்ஸோட கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வெறும் பக்கத்தில் இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உள்ளதை மட்டும் அது கம்யூனிகேட் பண்ணல, ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு பறவையோட கூட அதனால வந்து கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். இப்போ ரொம்ப அடர்ந்த காடு, ரொம்ப இருட்டுக்கு அப்புறமா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக வந்து அதுக்கு வந்து இருக்குது.
அவுல் பார்த்தோன்னா அது வந்து அவுல் ஹூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எழுப்பக்கூடிய சவுண்டு. அந்த ஹூட் அப்படின்றது வந்து லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கிறனால நைட்டில் வந்து அது ரொம்ப தூரம் வந்து அந்த சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணுமா. அதாவது சில நேரத்துக்கு வந்து அந்த அவுல் எழுப்பக்கூடிய அந்த சவுண்டை வந்து பல மைல்கள் தாண்டி கூட நீங்கள் வந்து கேட்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சவுண்டை அதை வந்து இது பண்ணுறதே வந்து அதோட டெரிட்டரியை வந்து அது மார்க் பண்ணுறது தான், அதோடய எல்லையை வந்து அது குறிக்கிறது தான். ஸோ அவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா இது வந்து இது ஃபுல்லாக என்னோடய எல்லை அப்படின்றத அது வந்து சொல்கிறதுக்கு தான் அது வந்து அப்படி வந்து சவுண்ட் வந்து அது எழுப்புது. அதே மாதிரி அவுல்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதோட கேட்கும் திறன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பேர்ட்ஸ் வந்து பறக்கும்போது கூட அது வந்து ஒன்று வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா பேர்ட்ஸ் கிட்ட வந்து மைக்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ குளிர்காலத்துலேயோ இல்லை அது வந்து முட்டையிடுற அதோட இனப்பெருக்கம் காலத்துலேயோ அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, வேறு ஊருக்கு, வேறு காண்டினென்ட்டுக்கே வந்து அது வந்து ட்ராவல் பண்ணி வந்து போகும். ரொம்ப ரொம்ப லாங் ட்ராவல்ஸ், பல மைல்கள் தாண்டி வந்து போகும். அதே மாதிரி நைட் ட்ராவல்ஸ் வந்து போகும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அதோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த சாஃப்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சவுண்ட் எழுப்போம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி அதை பறந்து போகிறப்போ ஒரு பறவைக்கும் இன்னொரு பறவைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும், யார் அடுத்தடுத்து வராங்க அப்படின்றதையும் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கால்ஸ் அப்படின்றது வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பறவைகள் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதா நம்ம வந்து பார்த்தோம். இப்போ பேர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட, மனிதர்கள்கிட்ட அது வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பெட் பேர்ட்ஸ் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய வீட்டு பிராணிகள், அந்த பேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண தான் செய்யுது. அது வந்து நம்ம சில பறவைகள் வந்து சவுண்ட் எழுப்பியும் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும், இல்லைனா வந்து அது வேறு பாடி லாங்குவேஜ் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். நம்ம அதுக்கு கொஞ்ச நாள் பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், இது வந்து இப்படி செய்யுதுன்னா இதுதான் சொல்ல வருது அப்படின்றது நம்மளுக்கே வந்து அது தெரிஞ்சிடும். இப்போ பேரட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேசுகிற சொல்லி கொடுத்தோன்னா அது வந்து பேசவே ஆரம்பிச்சிடும் நம்மளை மாதிரி. சூரா 2 வசனம் 171 அதில் நம்மளுக்கு குரானில் வந்து சொல்கிறாங்க, இப்படி பேரட்ஸே வந்து இப்படி சொன்னதே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் அப்படின்றத. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளை வந்து டிஸ்பிலீவர்ஸ் வச்சு வந்து சொல்கிறாங்க. டிஸ்பிலீவர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிள் வந்து பேரட்டை வச்சு சொல்கிறாங்க. ஸோ பேரட்ஸ் வந்து இது என்ன சொல்லுது அப்படின்றது புரியாமல் அது வந்து கேட்ட அந்த சவுண்டையே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செவிடர், ஊமையர் மற்றும் குருடர் அவங்க வந்து புரிந்து கொள்றதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரட்ஸ் வந்து, கிளி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான க்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ, இப்போ நம்ம கிளி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படின்றத அதனால் நல்லா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கூட நம்ம சர்க்கஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். நிறையா ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு காமிக்கும் பேரட். ஸோ என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே அதுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிறத நல்லாவே அது வந்து செய்யும். ஸோ இப்போ நம்ம பேரட்டுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், பேசுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம், நம்மளை கேட்டு அது பேசுது அப்படின்னா, அது பேசுகிறத அதை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக அது புரிஞ்சுக்கிட்டு தான் அது வந்து பேசுதுன்றதை சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக உள்ள மேக்ஸ் கவுண்டிங்கு, மேக்ஸ் அடிஷன் அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து 1 2 3 கவுண்ட் பண்ணுறது, இல்லை நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பேரட்ஸ்னால் வந்து செய்ய முடியும். நிறைய பேரட் வெரைட்டிஸ், அதே மாதிரி மெக்கா வெரைட்டிஸ் வந்து மனிதர்கள் பேசுகிற மாதிரியே அதை வந்து மிமிக் கூட அது வந்து பண்ணும். சில நேரங்களில் வந்து பேரட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து பாடி லாங்குவேஜில் கூட அது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து சில பேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறதே மட்டும் திரும்ப சொல்லாமல் நம்ம கேட்குற கேள்வி கூட வந்து அது வந்து பதில் சொல்லும். அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதனால் வந்து அதை வந்து திரும்ப வந்து ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேரட் வந்து அதோட பேர் என்னன்றதை கற்றுக்குறோம். அதேமாதிரி அதோட ஓனர்ஸ் யாருன்றது அதுக்கு நல்லாவே தெரியும். மோஸ்ட்டாக எல்லா பெட் அனிமல்ஸ்க்குமே அது வந்து நிறைய அதுக்கு வந்து அது தெரியும்.
அது மாதிரி பேரட்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான மெமரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு வந்து என்னது அப்படின்னா அது வந்து ரேவன், அதாவது காக்கா. ஸோ ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த காக்கா வந்து எப்படி வந்து சாப்பாடை வந்து கண்டுபிடிக்குது அப்படின்றதுல வந்து அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இதாக வந்து இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம குரான்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரேவன்ஸ் காக்கா வந்து எவ்வளோ புத்திசாலியானது அப்படின்னு சொல்லிட்டு. சூரா 5:30 வந்து அவரோட ஈகோ வந்து அவரோட தம்பியை அவரோட சகோதரரை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து தூண்டிடுச்சு. அவர் கொண்டுட்டார், நஷ்டவாளிகளில் சென்று அடைஞ்சிட்டாரு. அப்போ வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காக்கையை அனுப்பிச்சு தான் அது வந்து மண்ணை தோண்டி எப்படி அவரோட சகோதரரோட உடலை வந்து புதைக்கணும் அப்படின்றத எல்லாம் வந்து ஒரு காக்கை மூலியமாக தான் வந்து சொல்லித்தராங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நஷ்டமடைந்தவரோட இருக்கேன், எனக்கு வந்து கேடுதான், நான் இந்த மாதிரி ஒரு காக்கையில் கூட எனக்கு வந்து அறிவில்லாமல் போயிடுச்சு என்னோட சகோதரரோட உடலை வந்து புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப துக்கத்தில் வந்து மூழ்கி போய்டுறாரு. இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது ரேவன் இதில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காக்காவோட இதில் வந்து 10 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அது 2 வெரைட்டிஸ் வந்து யுஎஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம குரானில் பார்க்குற அடுத்த இன்டெலிஜென்ட்டான பேர்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து ஹூப்போ. ஸோ இந்த ஹூப்போ அப்படின்றது வந்து ஒரு மீடியமாக ரொம்ப பெரிய பேர்டும் இல்லை, ரொம்ப சின்ன பேர்டும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ்டு பேர்டாக இருக்குது. அதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ரெக்கைகளில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடான பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டுருக்கு. அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஃப்ளையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் அதனால் வந்து பறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட உடலில் உள்ள கலர் அப்படி பார்த்தோம் அப்படின்னா துரு கலர் இருக்கு இல்லையா, பிரைட் ரஸ்ட் கலர்லேருந்து கொஞ்சம் டல் டேனான எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஷேட்ஸில் வந்து இந்த பறவை வந்து இருக்கும். இதே மாதிரி டிசைன் வந்து அது தலையிலையும் வந்து இருக்குது. ஸோ அந்த தலையில் வந்து ஒரு ஃபெதர் மாதிரி வச்சு அதில் வந்து பிளாக் டிப்ஸோடு இருக்குது. இதுக்கு வந்து நான் இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன், அது வந்து பாருங்கள். இது பார்த்தோன்னா ஆக்சுவலாக இத்தனை நாள் நம்ம குரானில் படித்த பறவை இது தானே அப்படின்னு நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஸோ அதோட வாயில் பீக் வந்து அப்படி நீளமாக வந்து ஷார்ப்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஹூப்போ வந்து நம்ம எந்தெந்த ஊர்லலாம் பார்க்க முடியும் அப்படின்னா யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள்லாம் நம்மளால் வந்து ஹூப்போ வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹூப்போவோட சவுண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 syllable உப் 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 அப்படின்ற மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இது வந்து ப்ரெடேட்டர்ஸ் வராங்க, அதுக்கு வந்து ஆபத்து வருது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு சவுண்டு வந்து எழுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹூப்போ வந்து அதுக்கு வந்து துணையை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாட்டு பாடுமா. ஸோ ஒரு சீசனுக்கு வந்து இது வந்து ஒரு துணையோடு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மரத்தில் தான் வந்து கூடு கட்டும், இல்லைன்னா வந்து சில சுவர்களில் கூட இது வந்து கூடு கட்டும். ஒரு டைமில் வந்து 10 to 12 முட்டை வரைக்கும் வந்து விடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபீமேல் பேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூப்போட ஃபீமேலில் அதோட நெஸ்ட்டில் வந்து அது வந்து அதோட முட்டை மேலே அதுதான் வந்து உட்காந்துக்கிறது. இந்த மேல் பேர்ட் வந்து போய் அவங்களுக்கான சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த ஃபீமேலேருந்து ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு செக்ரேஷன் வந்து ஒரு திரவம் வந்து அது வந்து செக்ரேட் பண்ணி அது வந்து அது முட்டை மேலே ஃபுல்லாக முட்டை மேலேயும் சரி அதோட குஞ்சுகள் மேலேயும் சரி அது வந்து தடவி வச்சிருமா. ஸோ வந்து ப்ரெடேட்டர்ஸ் யாரும் அதை வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே சமயம் இந்த குஞ்சு பொரிஞ்சு வருது இல்லையா, அதுவும் வந்து அதோட ஃபீஸஸ் அதோட ஆய் வந்து பீச்சி அடிக்கக்கூடிய இது வந்து அதுக்கு வந்து இருக்கான். ஸோ அது யாரும் தாக்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதோட மலம் வந்து அதை மாதிரி அப்படியே தாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பாம்பு மாதிரி அது வந்து சவுண்டு விடும், யாரும் வந்து அது வந்து தாக்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பாம்பு அப்படி ஹிஸ்ன்னு சவுண்ட் கொடுக்கும், அந்த மாதிரி வந்து அந்த பறவை வந்து அப்படி சவுண்ட் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட
பீக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்குது, அப்படி கூர்மையாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து அதை வச்சு வந்து அதை வச்சு குத்திரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஹூப்போ வந்து ஜென்ரலாக வந்து அது நம்ம கிரவுண்டில் தான் பார்க்கலாம், நிலத்துல தான் வந்து பார்க்கலாம். அது வந்து நல்லா ஜாலியாக வந்து சன் பாத் எடுத்துக்கிட்டு அதோட மேலே ஃபுல்லாக வந்து மண் அள்ளி போட்டு மண்ணில் வந்து விளையாண்டுட்டு ஜாலியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஹூப்போ வந்து எந்த லாங்குவேஜும் தனியாக அதை வந்து யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே எந்த ரெக்கார்டிங்கும் நம்மளுக்கு வந்து சயின்ஸ் படி இல்லை. ஆனால் வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து குரானில் ஹூப்போவும் சாலமனை பற்றி ஒரு சூப்பரான ஒரு கதை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து தெரியும், வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹூப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு பறவையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ அதில் சூரா 27 வசனம் 22லேருந்து 22, 23, 24 அது வந்து அவங்களோட ஹூபோ என்ன சொல்லுதோ அப்படின்னு ஹூபோ சொல்கிற விஷயங்களை தான் அதில் நம்மளுக்கு அதில் வந்து சொல்கிறாங்க. சாலமன் கிட்ட வந்து அது வந்து சொல்லுது, நான் உங்களுக்கு வந்து நீங்கள் அறியாத ஒரு நியூஸை நான் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன், அது வந்து ஷீபாட்டேருந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நான் ஒரு பெண்மணி வந்து நான் ஆடுறத பார்த்தேன். அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது, ட்ரெமெண்டஸாக ஒரு பேலஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவளும் சரி அவளோட மக்களும் சரி வந்து சூரியனுக்கு முன்னாடி வந்து அவங்க சிரம் பண்ணிடுறாங்க, கடவுளுக்கு சிரம் பண்ணிடாமல் அவங்களோட செயல்களை வந்து ஷைத்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக்கிட்டான், அவங்க வந்து நேரான பாதையிலேருந்து ரொம்ப ரொம்ப வழி கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூபோ வந்து சொல்லுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், சுலைமானும் சரி தாவூத் டேவிடும் சரி 2 பேருக்குமே வந்து பறவைகளோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பறவைகளோட மொழி வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து புரியும். சூரா 21 வசனம் 79 வந்து சொல்கிறாங்க, சுலைமானுக்கு வந்து நம்ம சரியான புரிதலை வந்து கொடுத்தோம், அதே மாதிரி 2 பேருக்குமே வந்து ஞானத்தையும் அறிவையும் நம்ம கொடையளித்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மலைகளும் அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிச்சு, அதே மாதிரி பறவைகளும் சர்வ் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டேவிட்க்கு. ஸோ பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து பறவைகளோட மொழி வந்து புரிய வச்சுருக்காங்க சுலைமானுக்கும் சரி டேவிட்க்கும் சரி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங் வந்து எல்லாம் வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லோரும் வந்து பறவைகளுக்கு நம்ம வந்து கவனித்து பார்க்கணுமா, நம்ம வந்து பறவைகளோட சவுண்டை ஒலிகளை வந்து நம்ம கவனித்து கேட்கணுமா நம்ம பார்த்தோன்னா ஆமாம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா வந்து அதை நீங்கள் கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அது அவ்வளோ ஒரு இனிமையாக மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பேர்ட்ஸோட சவுண்டு நம்ம வந்து கேட்குறப்போ. நம்ம ஏர்லி மார்னிங்லாம் ஏஞ்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியே வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா பறவைகளோட சவுண்டு தான் வந்து கேட்கும். அது வந்து காலையில் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும். நம்ம வந்து கவனித்து வந்து கேட்டுகிட்டே இருக்கோம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து தெரியும் இப்போ வந்து பறவைகள் வந்து என்ன சொல்லுது, அப்படி எதுனா நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் கூட நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது வந்து நம்மளுக்கே வந்து தெரியும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அது வந்து பேசி நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பறவைகள் வந்து சொல்லும். ஸோ நம்ம வந்து பறவைகளோட இதை நம்ம வந்து கேட்குறது மூலிமா அதை வந்து கவனிக்கிறது மூலிமா நம்ம வந்து நேச்சரோட வந்து நம்ம வந்து நல்லா கனெக்ட் ஆகலாம். ஸோ நேச்சரோட நம்ம வந்து இயற்கையோடு நம்ம வந்து தொடர்புள்ள ஒரு கனெக்ஷனில் வந்து போகும்போது நம்ம வந்து அல்லாவுக்கு இன்னும் அதிகமாக நம்ம நெருக்கமாக போவோம். எப்படி அப்படின்னா அவரோட படைப்பு வந்து எப்படிலாம் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு குரானில் சொல்கிறதையும் நம்ம வந்து அதில் பார்க்குறப்போ நம்மளோட நம்பிக்கை வந்து வலுப்படும், மனசுக்கு வந்து ஒரு நல்ல அமைதி வந்து கிடைக்கும். எப்போவுமே இயற்கையோடு இருக்கும் போது அல்லாஹ் வந்து அந்த ஒரு அமைதியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அல்லாவுக்கும் ரொம்ப வந்து நம்ம நெருக்கமாக வந்து நம்ம வந்து அதை போக முடியும். அதிகமாக அல்லாவோட சிந்தனையிலே நம்மளால் வந்து இருக்க முடியும். ஸோ அல்லாஹ் நம்ம குரானில் வந்து சொல்கிறாங்க, நம்மளை மாதிரி அது எல்லாமே வந்து ஒரு சமூகம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பறவைகள் எல்லாமே வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம திக்கர் பண்ணுறோமோ அல்லாவோட புகழ் பாடுறோமோ, ஸோ அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டியாக சேர்ந்து அல்லாஹ் வந்து ப்ரேஸ் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம அப்படி நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அது ரெண்டையுமே என்ஜாய் பண்ண முடியும். அந்த பறவைகள் வந்து சவுண்டு, அதோட பேர்ட்ஸ் அந்த சவுண்டெல்லாம் எழுப்புறதும் நம்மளுக்கு கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்கும். அது அல்லாஹ்வை புகழுது அப்படின்னு சொல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக, அது இன்னும் நல்லாயிருக்கும். அதை நம்ம அப்படி யோசித்து பார்த்து அதை கேட்டோம் அப்படின்னு சொன்னால். சூரா 6 வசனம் 38 எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸுமே, எல்லா படைப்பினங்களுமே வந்து அண்ட் ஆல் த பேர்ட்ஸ், எல்லா பறவைகளுமே ரெக்கைகளுடைய எல்லாமே வந்து உங்களை மாதிரி ஒரு சமூகம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கிலேருந்து நான் எதையுமே வெளியே வந்து விட்டுடல. எல்லா படைப்பினங்களுமே வந்து கடைசியாக உங்களோட ரட்சகர் முன்னாடி தான் வந்து சமன்படுத்த பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து பாப். அஸ்ஸலாமு அலைக்கும்.